வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாத பலன் நிகழ்ச்சி. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, 14ஆம் தேதி வரை பெரிய மாற்றங்கள் இல்லை. 12ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் மட்டும் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே வரார். இந்த 15ஆம் தேதி நிறையா கிரகங்கள் மாற்றம் பெறுகின்றன. அப்போது பலன்கள் 15 வரை ஒரு பலன்கள், 15க்கு மேல் இன்னொரு பலன். 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்துக்குள்ளே வரார். அதே நாளில் சுக்கிரன் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். அதே நாளில் புதன் ரிஷபராசிக்குள்ளே போகிறார். அதாவது புதனை பொறுத்தவரையில் மேஷத்துலேருந்து ரிஷபம், சுக்கிரனை பொறுத்தவரையில் ரிஷபத்திலிருந்து மிதுனம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 பேரும் ஏறத்தாழ ஒரு 2-3 நாள் வித்தியாசத்தில் மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுதான் சொல்கிறேன், 15 தேதி வரை இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே மாறுறது 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் போகக்கூடிய நாளில். ஸோ இரு பகுதிகளாக இருப்பதால் நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய அந்த பலன்லேயும் இரு பகுதிகளாக இதை நான் பிரித்து சொல்கிறேன். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் முக்கியமாக சோரை வச்சு தான் சித்திரம் எழுதணும்பாங்க. அதாவது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்முடைய திறமைகள், வேலை எல்லாமே. எவ்வளோ திறமை இருந்து எவ்வளோ புத்தி இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னா? அதனால் அந்த விதத்தில் நீங்கள் கொடுத்து வைத்தவர். உங்கள் உடலில் நல்ல ஆரோக்கியமும் நல்ல பேலன்ஸும் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் திறம்பட கையாள முடியும். ஏன்னா மனமும் உடலும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும்போது எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய முடியும். அந்த ஏன் அதை சொல்கிறேன்னா, 7ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். அந்த குரு அந்த இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளும் நன்னா இருக்கு, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் திறம்பட கையாளக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. 3ல் இருக்கும் ராகு. ஹார்ட் ஒர்க்கிங் மட்டும் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க்கிங்பாங்க. ஒரு விஷயத்தை எப்படி முடிக்கணும், தமாஷை சொல்லுவோம், ஆடுற மாட்டை ஆடிக்கிற, பாடுற மாட்டை பாடிக்கிறேன்னு. அந்த மாதிரி உழைப்பும் அதிகம், திறமையும் அதிகம், உடலிலும் ஆரோக்கியம், சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை. அது போன்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. இதில் என்ன ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலான்னா, 15ஆம் தேதி வாக்கில் 5ல் இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்துக்கு, புதனும் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிரன், குரு, 2 சுபர்கள் 7ஆம் இடத்தில் ஒன்று சேர்கிறார்கள். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும், நினைப்பதற்கு மேலாகவும் நிறைவேறும். அப்போது முதல் ஹாஃபே நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. சுப நிகழ்வுகள், திருமணம், குழந்தை பாக்கியம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் பெரிய வெற்றி, இது அனைத்துமே நிறைத்து தரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமையவிருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன்.
அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும், கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன், அதனால தான். நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.